எல்லாருமே தொடக்கத்தில் அப்படி தான் சொன்னாங்க. அப்படிலாம் 1000 இருக்குங்க, அப்புறம் டெல்லிக்கு ஃபோனை போட்டு காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவாங்க. எல்லாரும் ஒரு நம்பரை கூட சொன்னாங்க, 28+ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 21 திமுக தொடங்குதுன்னாங்க, 45 70 காங்கிரஸ் தொடங்குதுன்ற பேச்செல்லாம். நான் சோடங்கர் அவர்களோட பேச்சும் திமுகவோட ரியாக்ஷனையும் நீங்க பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சோடங்கர் முதல்லேருந்தே அவருடைய பாயிண்ட்ல அவர் குறியா இருக்கார். அவர் காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன சொல்லி அவருக்கு அமிச்சாரோ அதில் அவர் தெளிவாக இருக்கார். ஆக்சுவலாக இவர் அந்த இதில் அந்த ஆங்கில தினசரி கழிச்ச பேட்டியில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 45 இடத்துக்கு குறையாத நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒத்துக்கவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு ஆஃப் த ரெக்கார்டாக, 45 இடத்துக்கு குறைவில்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்ட்டு. ஸோ அதனால் அவங்க அதில் தெளிவாக தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க போல தான் தெரியுது. ஆனால் இவங்க திமுக தரப்பில் என்னன்னு சொன்னாங்க, இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, அரௌண்ட் ஒரு 30 அல்லது மாதிரி வருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் நேற்று நடந்த விஷயம் தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். என்னென்னா, இங்கே அறிவாலயத்தில் பேசிட்டு வந்த பிறகு செல்வ பிறந்தையை சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டியிருந்தாரு சோடங்கர் பக்கத்தில் இருந்துட்டு. டெல்லியில் போயிட்டு ராகுல் காந்தியை பார்த்த பிறகு ஏஎன்கிட்ட பேசும்போது என்கிட்ட விஷயம் வேறு, நாங்கள் அவங்க 25 தான் தரேன்னு இருக்காங்க, அதுக்கு நாங்கள் உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்த லைன் தான் முக்கியமான விஷயம். அதாவது தாவேக்காவில் நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க, காங்கிரஸுடைய பலம் தாவேக்காவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இதுதான் முக்கியமான பொடி வைக்கிற வார்த்தையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் இவர் சொல்கிறார், செல்வ பிறந்தையை சொல்கிறார், நோ அதர் சேனல், நாங்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்றார். ஆனால் சோடங்கர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட அவங்க ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு தான் தெரியுது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏதோ ஒரு தாவேக்காவில் முக்கியமான தலைவர் ஒருத்தர் டெல்லியில் ராகுல் காந்தியை பார்த்ததா ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அவர் பேரை சொல்ல விரும்புகிறேன், ஏதோ ஒன்று ஓடிட்டு ஒரு செய்தி கசிஞ்சிட்டு இருக்கு. அது உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போது காங்கிரஸ் முதல்லேருந்தே தாவேக்காவை காமிச்சு ஒரு அதிகமான இடங்கள் கேட்குற ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணினாங்களா, இல்லை உண்மையிலேயே தே வாண்டட் டு கோ ஃப்ரம் காங்கிரஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நம்பர் சொல்லி திமுகலேருந்து போகிறதுக்கு உண்மையிலேயே விரும்பினாங்களா? ஒரு நம்பரை காமிச்சு திமுகலேருந்து போகிறதுக்கு, தாவேக்காவுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி போகிறாங்களா அப்படின்றதுக்கு முதல்லேருந்தே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. முதல்லேருந்தே நம்ம அதுதான் விஜய்கிட்ட தான் நம்ம போகிறோம் நம்ம. ஆனால் திமுகலேருந்து டக்குன்னு போக முடியாது, ஒரு ஃபிகரை நம்ம கேட்டு வைப்போம், அது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொடுக்காத போது நம்ம அது காரணம் வச்சு போயிடலாமான்னு ஆரம்பிச்சாங்களான்ற ஒரு சந்தேகம் இப்போ தோணுது நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, நான் இவ்வளோ தூரம் அந்த இதை ஸ்டாம் இந்த டீ கப் இல்லைன்னு மணிசார் சொன்ன மாதிரி நம்ம இட் இஸ் நாட் அ ஸ்டாம் இந்த கேப். அது இப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி சுச்சுவேஷன் ஒரு catch 22ன்ற மாதிரி சிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களா அவங்களும் ஒரு முடிவு. திமுக காங்கிரஸை விட விரும்பல சார். ஆக்சுவலாக வெளியில் வேணால் வீராவேசம்லாம் பேசலாம், அவங்களுக்கு அதை விட்டாங்கன்னா they lose the perception. அப்படின்னா நீங்கள் 40 கொடுக்கணும், 40 கொடுக்கறதுக்கும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், என்னதான் பண்ணுறது சொல்ல முடியாது. அதாவது கொதிக்கிற எண்ணெயில் குதிக்கிறதா விழறதா இல்லை எரியிற நெருப்பில் விழறதான்ற மாதிரியான விஷயங்கள் இது ஆக்சுவலாக. ஆனால் சோடங்கர் அவர்கள் சொல்கிற துணியை பார்க்குறப்ப மணி அவர்கள் சுட்டி காட்டின மாதிரி இதுவரைக்கும் அவர் கடைசி பேட்டியை எடுத்து பேசினா சரியா இல்லை, திமுக கராரா இருக்குன்ற தன்மை தானே நமக்கு தெரியும். கராரா இருக்கு, அந்த கராருக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. கராருக்கு பின்னாடி ஒரு சின்ன பயம் இருக்கு. அப்ப ஏன்னா இந்த எலெக்ஷன் அப்படிப்பட்ட எலெக்ஷன் சார். இது நீங்க விஜய நம்ம அன்டெஸ்டட் போயிட்டு இருக்கோம், அவருக்கு ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதை இவங்க வச்சு பிளே பண்றாங்க காங்கிரஸ். ஸோ அதை நீங்க சொன்ன மாதிரி அப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டு விஜய சீரியஸா எடுத்து காங்கிரஸ் போனா தங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம்னு நினைச்சிருந்தா திமுகவின் தன்மை மாறி இருக்கணும். அப்படி மாறி இருக்கா உங்களுக்கு பாக்குறப்ப அப்படி தெரியுதா சார்? அப்படிலாம் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க சார், வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க சார். டேபிள்ல பேசுறப்ப சோடங்கர்ட்ட கராரா தான் சார் பேசியிருக்கிறாங்க. பேசுவாங்க சார், டேபிள்ல பேசும்போது பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். பேக் சேனல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இப்போ கனிமொழி போகிறாங்க, பேசுகிறாங்க, சோனியாவை பார்ப்பாங்க, கார்கேவை பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துன்னு தானே இருக்காங்க. இங்கேருந்து பெங்களூருக்கு எத்தனை தடவை டிஎம்கே ஆட்கள்லாம் போயிட்டு வந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க, கார்கேவை பார்த்துருப்பாங்க. சார், இஷ்யூ மணி அவர்கள் சுட்டி காட்டின மாதிரி இஷ்யூ கார்கேட்டையோ சோனியா காந்தி அவர்கள்ட்டையோ இல்லை, நம்ம உடச்சு பேசணும்னா ராகுல் காந்திட்ட இருக்கு. ராகுல் காந்தியை சமாதானம் பண்ணக்கூடிய லெவலில் கார்கேவும் சோனியாவும் இருக்காங்க. இல்லை, பாயிண்ட் என்னன்னா அது முன்பே நடந்ததாகவும் சொல்லப்படல, நடக்கல. சோனியா காந்தி அவர்களோட ஸ்டாலின் அவர்கள் பேசினதா சொல்லப்பட்டுச்சு. இந்த பிரஷர்ல அவங்க எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வராங்க பார்க்கலாம், நம்மளுடைய கோரிக்கைக்கு எவ்வளவு தூரம் அவங்க ஒத்து வராங்க பார்க்கலான்னு ஒரு பிரஷரை கடைசி வரையும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறோம். இப்ப நாளைக்கு முடிவு தெரிஞ்சிடும் சார். நம்ம ரொம்ப நாள்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக இறங்கி வந்துடும் நினைக்கிறீங்களா? கூட 30 சீட் கொடுத்துருவாங்க, இல்ல 40 கொடுப்பாங்க? திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 1-2 சீட் மேல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 30-40 அவங்க கேட்கற 40-35 தரமாட்டாங்க. சரி, ஒரு 1-2 சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அந்த நம்ம பழைய கணக்குக்கே வரும். 28க்கு காங்கிரஸ் ஒத்துக்குமா?
அது ஒத்துக்கலைன்னா அவங்க இஷ்டம், அவங்க போவாங்க. அது அதான் முதலே சொன்ன மாதிரி மறுபடியும் அந்த பேக் டு த சேம் ஸ்டோரி. அதான் ஏதோ ஒரு ஃபிகரை சொன்னாங்க, அவங்க ஒத்துக்கலை. ஒரு 40-45 சொன்னாங்க, அவங்க ஒத்துக்கலை. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போகிறதுக்கான முயற்சிகள். அப்போ முதல்லேருந்தே இதை பிளான் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிற முதல்லேருந்தே அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். நம்ம கவனிக்கிறது இப்போ ட்வீட் போட்டதுலையும் இருக்குல்ல, ராகுல் ஸ்டாலின் அவர்களுக்கான நெருக்கம் எப்படி இருக்கு, ஓவர் த போன்ல இது முடிக்கிற மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்க. ஏன்னா பிறந்த நாள் செய்தியை வச்சு அதே ஒரு இஷ்யூ ஆயிடுது சார். பிரதர்னு போடவே இல்லைன்றது ஒரு இஷ்யூ ஆயிடுது. பிரதர் முதல்வரும் ஒரு ஃபார்மலான தேங்க்ஸ்ன்னு போட்டதாகவும் இருக்கு. 2 பேருக்குள்ள ஒரு கசப்புணர்வு இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு சார். அது இந்த சீட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்திருக்கு. அவர் முதல்ல அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு கிளீனா கட் பண்ணி விட்டார் அந்த விஷயத்த. அது முடிஞ்சு போச்சு. சரி, உள்ளாட்சியில் ஏதோ கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. அது ஏதோ உள்ளாட்சியில் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. அது எவ்வளோ கவனிப்பாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த சீட் நம்பர்ஸை நாங்கள் போன வாட்டி மாதிரி ஒத்துக்க மாட்டோம். இந்த வாட்டி நீங்கள் குறைஞ்சபட்சம் 15 தொகுதியாக அதிகம் கொடுக்கணும், 25லேருந்து 40 வரையும் கொடுக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. 40க்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு திமுக என்ன சொல்கிறாங்க, பல கட்சிகள் உள்ள வருது. அந்த இடம் தான் திருப்பிரியன் எனக்கு விளக்குங்க. பல கட்சிகள் வெளியில் 3 வாங்கினவங்க எங்களை 1 குறைக்க சொல்லியிருக்கிறாங்க, 2 ஜெயிச்சவங்க 2 தான்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த தன்மையை பண்ணுறப்ப நீங்கள் 40-45ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி? அது எப்படி கூட்டணிக்குள்ளே அது கரெக்டாக இருக்காது? அது எப்படி சரியா வரும்ன்ற கேள்வியை கேட்குறேன் சார். அவங்க கேட்கறது அவங்க உரிமை சார். என்ன கொடுக்க முடியுன்றது இவங்க 25 கொடுத்தா 18 வின் பண்ணாங்க. அதில் இந்த வாட்டி அவங்க 40 கொடுத்தா சோடங்கர் சொல்கிறாரு, ராஜ்யசபா உறுப்பினரை நாங்களே தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு உறுப்பினர்கள் வேணும் அப்படின்றாரு. சரி, உங்களுக்கு 40 கொடுக்குறோம், நீங்கள் 35 வின் பண்ணுவீங்களா? உங்களை வின் பண்ண வைக்க வேண்டியது யார்? திமுக உங்களை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குன்னா, காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறதுலாம் திமுகவும் சேர்ந்து வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, ஓகே. ஒரு கௌரவம், ஒரு ரெஸ்பெக்ட் அந்த காங்கிரஸ் இருக்கிறதுனால கிடைக்குதுன்னு இருக்குல்ல. இப்போ இவ்வளவு தூரம் இப்போ எவ்வளவுலாம் பேசிட்டாங்க சார் இந்த இடைப்பட்ட காலத்தில். மாணிக் தாக்கூர் ஆகட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா வின் பண்ணுவீங்களா? அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க. அப்புறம் திருப்பி அடிப்போம்னு சொன்னீங்க. உங்கள் தப்பெல்லாம் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனாங்க திமுக. இதெல்லாம் ஏன் பொறுத்துட்டு போனாங்கன்னா, காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால திமுக தலைமை பொறுத்துன்னு போச்சு. காங்கிரஸ் தலைமையை ரியாக்ட் பண்ணல. காங்கிரஸ் தலைமை இவங்கெல்லாம் பேசினாங்க, காங்கிரஸ் தலைமை அதுக்காக பொறுத்து இருந்தாங்களா? மற்ற அலைன்ஸ் எல்லாம் வரட்டும், கொஞ்சம் கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துக்கிட்டு பேசலான்றதுக்காக பொறுமையா இருந்தாங்களா? அப்படியே இவங்க எதிர்பார்க்கலாமே தேமுதிக எல்லாரும் வந்தா கூட காங்கிரஸ் இல்லாத போனா அது கம்ஃபர்ட் இல்லைங்க ஆக்சுவலா. இல்ல, அதுதான் திருப்பிரியன், நீங்க அப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. அப்ப பர்செப்ஷனை பில்ட் பண்ற வெற்றி காங்கிரஸ் வந்தாதான் ஆட்சி அதிகமா கொடுக்க முடியாது. அதான் நான் கேட்கிறேன். அதுக்கு அதிகமா பாயிண்ட் சொல்றீங்கல்ல சார், ஒரு பர்செப்ஷனா காங்கிரஸ் இருந்தா அதிகாரம் இருக்கும்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் பார்வையில் 10 சீட் அவருக்கு முக்கியமா, ஆட்சி அதிகாரம் முக்கியம்? இல்ல, இது 2 பேருமே பார்க்க வேண்டிய விஷயம் சார். காங்கிரஸ் இதை விட்டுட்டு தாவே காக்க போனா இதே 18 சீட் வின் பண்ணுவோம், 18 எம்எல்ஏ தெரியாது. திமுக வேற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? காங்கிரஸ் இல்லாமலும் ஜெயிக்க முடியும்னு நகர்ந்துட்டாங்க. இல்ல, அந்த இடத்துக்கு அவங்க இதுவரையும் நகரல, இந்த நிமிஷம் வரையும் நகரல சார். அவங்க சரி, இந்த நிமிஷம் வரையும் நகரல. அப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன ஆனா இவங்க கேட்கற அவங்க சீட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்ன வே அவுட்ன்றது உண்மையா முக்கியமான விஷயம். ஏன்னா இது டெஃபினட்டா இது ரொம்ப சிக்கலான விஷயம். இது ஆக்சுவலா பத்திரிகையாளர்களாலே ஒரு முடிவுக்கு வர முடியல ஆக்சுவலா. ஏன்னா இது காங்கிரஸ் போனா காங்கிரஸுக்கும் நஷ்டம், காங்கிரஸ் போனா திமுகவுக்கும் நஷ்டம் சார். அந்த இடம் தான் சார் நான் கேட்கிறேன். அந்த இடத்துல டிசைட் பண்ண முடியாது. திமுகவுக்கு நஷ்டம் அப்படின்னா ஒரு தேமுதிகவை கொண்டு வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கிற திமுக அதெல்லாம் காம்பன்சேட் பண்ண முடியாது. அதுதான் கேக்குறேன். காங்கிரஸ் போனா தேமுதிகவோ கமலஹாசனோ காம்பன்சேட் பண்ண முடியாது திருப்பிரியன். அது உங்க கருத்து. அதை திமுக யோசிக்கலையான்னு கேட்கிறேன். அவங்க யோசிப்பாங்க சார், யோசிச்சதுனால தான் பேசாம இருக்காங்க. இப்ப நம்பர் ஒத்து அலைன்ஸ் இருக்கலாம். இப்ப நம்பர் ஒத்து வரலன்னு எடுத்தா அது வேறையா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்பர் ஒத்து வரலன்னா வெடிக்க தான் செய்யும். அது ஆக்சுவலா அதாவது 96ல் வந்தது அந்த கூட்டணி காங்கிரஸ் ஜெயலலிதாவோட சேரக்கூடாதுன்ற அந்த அடிப்படையில் வந்த கூட்டணி. இதுல திமுகவோட கூட்டணி கண்டினியூ பண்றோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஆனா நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் வருது. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு கட்சியோட கூட்டணி போகக்கூடாதுன்றது. இங்க அந்த மாதிரியோட முடிவுல யாருமே இல்லை. திமுகவோட கூட்டணிக்கு போகணுன்றதுல பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்க. ராகுல் காந்தி இல்ல வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்பர்ஸ்ல தான் ப்ராப்ளம் வருது. நிறைய நம்பர்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, 60 சீட் அப்பயும் கொடுத்தாங்க. கொடுத்து நம்பர்ஸ் ப்ராப்ளம் இல்ல. ஆமா, பிரச்சனை தான் இங்க ப்ராப்ளம். நம்பர்ஸ் தான் ப்ராப்ளம் இங்க. ஆனா நம்பர்ஸ் கொடுத்துட்டாருன்னா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. 29 இப்போ மியூச்சுவல் மிஸ்டர்ஸ். இப்போ மணி சார் ஒன்று சொன்னார், எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜகவை நோக்கி திமுக போகும்னு ஒரு சந்தேகம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னார்.
எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் தாவேக்காவை நோக்கி போகும்னு ஒரு சந்தேகம் திமுக இருக்கலாம்ல. ஈக்குவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்துட்டா எதுக்குமே எதுவுமே எல்லாத்துக்கும் இடம் இருக்கு, சட்டத்துக்குள்ளேயும் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. இது வந்து யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லிருக்காரு, ஸ்டாலின் வந்து ஒரு ஃபோன் பண்ணா ராகுலுக்கு நடந்துடும் எல்லா விஷயம், ராகுல் ஒரு ஃபோன் கால் வந்து ஸ்டாலினுக்கு பண்ணா நடந்துடும். அங்கதான் வந்து ஈகோ குறுக்க நிக்குது ஆக்சுவலா. இப்போ நடுவுல ப்ளே பண்ற, நடுவுல தூது போறவங்க சரியில்லையோ அன்பில் மகேஷ் சொன்னது சொல்றீங்களா, ஃபோன் பண்ணது நடுவுல தூது போறவங்க சரியா கன்வே பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, அது வேற இருக்கு இப்போ. சரி, முதல்ல தூதுவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க அதுவும் இருக்கு.